எத்தனை பேர் இந்த மாதிரி பேசி நாம் கேட்டிருப்போம். காலை உணவு சாப்பிடாமல் இருந்தால் எடை குறையும் என்பார்கள். அப்புறம் சிவப்பு ஓயின் இதயத்துக்கு நல்லது. இந்த மாதிரி சிலர் சொல்லும் கட்டுக்கதைகளை நாம் உண்மை என்று நம்பும் சில சுவாரஸ்யமான கட்டுக்கதைகளை பற்றி இங்கு பார்ப்போம். இதில் எது உண்மை எது தவறு என்று. முதலாவது, காலை உணவை தவிர்த்தால் உடல் எடை குறையும் என்பார்கள். காலை உணவு முக்கியமானது, ஆனால் அதை தவிர்த்தால் உடல் எடை அதிகரிக்கும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இருப்பினும் காலை உணவு தவிர்த்தால் மதிய உணவை அதிகம் சாப்பிட நேரிடும். இரண்டாவது, நொறுக்கு தீனி சாப்பிடுவது ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பார்கள். பழங்கள், பருப்பு, முழு தானிய நொறுக்கு தீனி ஆரோக்கியமானது. ஆனால் சிப்ஸ், எண்ணெய் பதப்படுத்தப்பட்ட உணவு போன்ற தீங்கு விளைவிக்கும் நொறுக்கு தீனி தவிர்க்கவும். மூன்றாவது, நச்சு நீக்கும் உணவுகள் உடலுக்கு நல்லது என்பார்கள். நச்சு நீக்கம் என்பது கட்டுக்கதை. கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உடல் பாகங்களே இயற்கையாக நச்சை நீக்குகின்றன. சில சிறப்பு உணவுகள் எடை அதிகரிப்புக்கு காரணமாகலாம். நான்காவது, குறைந்த கொழுப்புள்ள உணவுகள் எப்போதும் நல்லது என்பார்கள். லோ ஃபாட் உணவுகளில் சர்க்கரை அதிகம் இருக்கலாம். இயற்கையான காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்களை முன்னுரிமை கொடுக்கவும். ஐந்தாவது, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கை விட ஆரோக்கியமானது. இரண்டுமே தனித்துவமான ஊட்டச்சத்து கொண்டவை. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் வைட்டமின் ஏ அதிகம், உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் அதிகம். ஆறாவது, சிவப்பு ஒயின் இதயத்திற்கு நல்லது. மதுபானங்கள் எதுவும் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. சிவப்பு ஒயின் கூட இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும். ஏழாவது, முட்டை சாப்பிடுவது இதயத்திற்கு கெடுதல். முட்டையில் புரதம், கால்சியம் நிறைந்துள்ளது. வாரத்தில் 7 முட்டைகள் வரை பாதுகாப்பாக சாப்பிடலாம். இது கண் நோய்களை தடுக்க உதவும். எட்டாவது, ஆரோக்கியத்திற்கு இறைச்சி மட்டுமே பிரதானம். காய்கறிகள், பழங்கள், தானியங்களை அதிகம் சாப்பிடுங்கள். இறைச்சியை சிறிய அளவில் மட்டும் சேர்க்கவும். ஒன்பதாவது, பீன்ஸ் நச்சுத்தன்மை உள்ளது. பீன்ஸை நன்கு சமைத்தால் அதில் உள்ள லெக்டின் எனும் பொருள் குறையும். பீன்ஸ் நார்ச்சத்து நிறைந்தது, இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. முக்கிய கருத்து: எந்த உணவையும் அளவோடு சாப்பிடுங்கள். விரைவான தீர்வுகள் என்று சொல்லப்படும் கட்டுக்கதைகளை நம்பாதீர்கள். உணவு மட்டுமல்ல, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் ஆகியவற்றையும் கவனிக்கவும். எதுவாக இருந்தாலும் உங்கள் மருத்துவரை ஆலோசித்த பிறகு சாப்பிடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகானை தட்டவும். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.